மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள் 3 நாள் விடுமுறை வருவதால் 5 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவும் இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி நிறைவடைவதாக அவர் தெரிவித்தார். இடையே மார்ச் 31ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி, ஏப்ரல் 3ஆம் தேதி புனித வெள்ளி, ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என 3 நாட்கள் அரசு விடுமுறை என்பதால் அந்த நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது எனவும், இதர 5 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் எனவும் அவர் கூறினார். வேட்புமனுக்களை காலை 11 முதல் மாலை 3 மணி வரை வழங்கலாம் எனவும், வேட்புமனுக்கள் பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறுவதாக கூறிய அர்ச்சனா பட்நாயக், வேட்புமனுக்களை திரும்பப் பெற 9ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் 2106 பறக்கும் படை கண்காணிப்பு குழுக்கள் சோதனையை தொடங்கியிருப்பதாகவும், தமிழகத்திற்கு தேர்தல் பணிக்காக 50 கம்பெனி துணை ராணுவப் படையினர் வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வணிகர்கள் கொண்டு செல்லும் பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இருந்தால் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம் எனவும், சோதனை என்ற பெயரில் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது என்று அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறினார்.